இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. பாருங்க, இவர் என்ன சொல்றார் பவுல்? இயேசு அறிகிற அறிவுக்காக நாள்தோறும் புதிய புதிய வெளிப்பாடுகளை பெறும்படியாக, புதிய புதிய காரியங்களை தரிசனங்களை பெறும்படியாக, புதிய புதிய வழிநடத்தலை பெறும்படியாக அவர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் நஷ்டமென்று என்றார். அவருக்கு லாபமாய் தெரிகிற எல்லாத்தையும் நஷ்டமாய் என்றாராம். அவர் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு அவர் ஊழியத்துக்கு வரும்போது அவருக்கு 500 கோடி சொத்து இருந்ததாக நான் செய்தி கேட்டிருக்கேன். வேத அறிஞர்கள் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுதான். ஆனால் அவர் எல்லாவற்றையும் நஷ்டமென்று என்றேங்கிறார். ஏன்? ஆண்டவர் அறிகிற அறிவுக்காக. உலகத்தில் விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி கொண்டு போகுது, மருத்துவம் எவ்வளவோ முன்னேறி கொண்டு போகுது, சமுதாயத்தில் எவ்வளவோ எல்லாத்திலும் முன்னேற்றம். ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவில் முன்னேறமா? கர்த்தரை அறிகிற அறிவை அடைவதற்காக, பெருகுவதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அப்போ ஆண்டவர் அறிகிற அறிவில் நம்ம வளர வளர நமக்கு தரிசனங்கள் கிடைக்கும், வெளிப்பாடுகள் கிடைக்கும். கர்த்தர் நம்மளோடு முகமுகமாய் பேசுவார். இதை செய்ய, அதை செய்யாதேன்னு சொல்லுவார். ஞானத்தை தருவார், விவேகத்தை தருவார், புத்தியை தருவார். நீதிமான்களாய் நம்மளை எப்போது வைத்திருப்பார். ஆகவே அவர் அறிகிற அறிவில் நம்ம வளரணும். நம்மளை குறித்து என்ன வச்சுருக்காரு, சமுதாயத்தை குறித்து என்ன வச்சுருக்காரு, குடும்பத்தை குறித்து என்ன வச்சுருக்காரு அறியணும். அப்படி அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தரை அறிகிற அறிவு தான் மெய்யான அறிவு. உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள் இருக்காங்க, படிப்பாளிகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் எவ்வளவோ பெரிய போஸ்டில் இருக்காங்க, கண்டுபிடிப்பாளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு அடைவது யார்? அதில் வாஞ்சிங்க தேவைப்பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் அவர் அறிகிற அறிவில் வளர வளர இந்த தேவைகள்லாம் ஈஸியாக ஆண்டவர் சந்திப்பார்.